இருக்கு. சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிற முட்டு கொடுக்குறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிக்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்ல, நிறைய ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல, அதையே நான் ஹோல்டு பண்ணி வைக்கல. நான் நினைச்சா விஜய் கிட்ட ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போயிட்டாங்க, நாங்க 2 எம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணாம்னு சொல்லிடுவாரா, அமித்ஷா வேணாம்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசுனீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 எம்பி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவோ மோடி வேணாம்னு சொல்லிடுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெடுத்து கொண்டு ஐயா, எங்களுக்கு எங்க ஏற்ற கொள்கைக்கு அழைத்த உடன்பாடு இல்லை, மன்னிச்சு இல்ல, உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா, பிரதமர் வந்து சந்திக்கலாம் இல்லையா, நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதெல்லாம் செய்ய சொல்லுவான். உங்களுடைய அன்புக்கு நன்றியா நான் வரேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். வீரம்னா என்னடா, உனக்கு நெருக்கடி வந்தா கூட கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொள்வதுதான் வீரம். நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்ன? 10 பேர் பதுங்கி இருந்து ஒருத்தர் போய் திடீர்னு அமைக்கி பிடிச்சி கழுத்து இருக்கிறது பேர் வீரம் கிடையாது. நோஞ்சான வெட்டிட்டு நான் பெரிய மாவீரன் போட்டுக்கிறது வீரம் கிடையாது. 100 பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஜனம் தூங்கி இருக்கும் போது திருட்டுத்தனமா குடிச்சியை கொளுத்திட்டு வர்றது, குச்சி கொடுக்கிறது வீரம் கிடையாது. கருப்பங்காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து கல்லெடுத்து அடிக்கிறது பேர் வீரம் கிடையாது. வீரம்னா என்ன நெருக்கடி தந்தாலும் எதிர்த்து நிற்பதுதான் வீரம். அதிலும் கொள்கையில் சமரசம் ஆகாமல் இருப்பேன். நீ மயக்க மொழிகளால் எங்களை வீழ்த்த நினைத்தாலும், பதவி ஆசை காட்டி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், அச்சுறுத்தி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு அங்குடம் கூட பின்வாங்க மாட்டோம், ஒரு அங்குடம் கூட பின்வாங்க மாட்டோம். இந்தியாவிலேயே வேறுபட்டு இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எந்த சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம். எவனோ வழியில